கடவுளை நம்புகிறோம் என்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது எப்படிப்பட்ட கடவுளை நாம் நம்புகிறோம் என்பது. இயேசு அற்புதங்களை எல்லாம் செய்தது. சட்டத்தை விட ஜனமே முக்கியமானது, தண்டனையை விட இரக்கமே மேலானது என்று அவர் செயல்பட்டதற்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னையே சிலுவை பாடுகளுக்கு கையளித்து சிலுவை மரணத்துக்கு தன்னை உட்படுத்தி கொண்டாரே, இவற்றிற்கெல்லாம் அடிப்படை காரணம் அவர் தந்தை மீது கொண்டிருந்த இறை நம்பிக்கையாக இருக்கிறது. கடவுள் நம்மோடு இருக்கக்கூடியவர், நமக்குள்ளே இருக்கக்கூடியவர், நமக்காக இருக்கக்கூடியவர், நமது வாழ்வில் பின்னி பிணைந்து இருக்கக்கூடியவர். அவர் நமது ஜெபத்தை கேட்டாலும் கேட்காவிட்டாலும், அவர் நமது உடலை குணமாக்கினாலும் குணமாக்காவிட்டாலும், அவர் நமக்கு இரக்கம் காட்டினாலும் இரக்கம் காட்டாவிட்டாலும், அவர் நமக்கு அற்புதங்களை செய்தாலும் செய்யாவிட்டாலும், அவர் நல்லவராக எப்பொழுதுமே நமக்காக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் என்பதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நம்பிக்கை. தந்தையை தன்னுடைய சொந்த தந்தை என்று சொன்னதனால்தான், கடவுளை தன்னுடைய சொந்த தந்தை என்று சொன்னதனால்தான் அவரை பிடிக்க முயன்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. தந்தை என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை வெளிப்படுத்தியதனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வீக தன்மையை முழுமையாக வெளிப்படுத்துகின்றார். அத்தகைய தெய்வீக தன்மையை நாமும் வெளிப்படுத்த முடியும். யாரெல்லாம் இறை வார்த்தையை பெற்று கொண்டார்களோ அவர்களே தெய்வங்களாக இருக்கிறார்கள். ஆக இறை வார்த்தையை பிரதிபலித்து வாழுகின்ற பொழுது நாம் தெய்வ நிலைக்கு அல்லது நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறோம்.